சரி அம்மாவும் வந்து பேசிகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெளியே போயிடுறாரு. அதனால காவேரி அப்படியே விஜய் பார்த்து யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து அம்முக்கிட்ட காவேரி சொல்கிறாங்க, நீ கண்டிப்பாக நாளைக்கு ஸ்கூலுக்கு வரணும், அந்த வந்து ப்ரோக்ராமில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை மிஸ், நான் எப்படி கலந்துக்க முடியும், எனக்கு தான் அம்மா இல்லையே, எல்லாரும் கலந்துப்பாங்க, என்னால் கலந்துக்க முடியாது இல்லை மிஸ், அம்மா இல்லாமல் எப்படி மிஸ் நான் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்கிறா. அதுக்கு வந்து கண்டிப்பாக உனக்கு வந்து அம்மா கிடைப்பாங்க அப்படின்னோடனே, என்ன மிஸ் சொல்கிறீங்க அப்படின்னா, நாளைக்கு நீ ப்ரோக்ராமுக்கு வா, மிஸ் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக வந்து கலந்துப்பாங்க உங்கள் அம்மா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க மிஸ் அப்படின்னோடனே, என்ன புரியலையா, மிஸ் தான் உன் கூட கலந்துக்க போகிறேன் மிஸ் அப்படி சொன்னோன்னே, ஆமாம் உன் அம்மாவுக்கு பதில் மிஸ் கலந்துக்கிறா உனக்கு ஓகே தானே அப்படின்றாங்க. ஓகே மிஸ் அப்படின்றாங்க. சரி நாளைக்கு நம்ம 2 பேரும் இந்த ப்ரோக்ராமை வந்து சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சரியா அப்படின்றாங்க. சரிங்க மிஸ் அப்படின்றாங்க. சரி இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியக்கூடாது, உன் அப்பாவுக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு, ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க. குழந்தை ரொம்ப சுறுசுறுப்பாயிடுறாங்க. மிஸ் இப்போ எனக்கு உடம்பு உடனே சரியாயிடுச்சு மிஸ் அப்படின்றாங்க. சிரிக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நாளைக்கு குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுங்க ஃபங்க்ஷனுக்குன்றாங்க. விஜய் வந்து வேணாம், அவள் மனசு கஷ்டப்படும்னு விஜய் சொல்லி பார்க்குறாரு. காவேரி வந்து அவள் மனசு கஷ்டப்படாமல் நான் பார்த்துக்கிறேன், என் மேலே நம்பிக்கை இருந்தால் தயவு செய்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு விஜயும் சம்மதிக்கிறாரு. எங்கே வந்து காவேரியும் வந்து அவங்க அம்மா சாரதாவும் 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே வந்து விஜயும் நம்ம குட்டி பாப்பா காவேரியும் வராங்க. காவேரி வந்துட்டியா, வா வா அப்படி சொல்லிட்டு, அம்மாவும் வந்துரு அப்படி சொல்லிட்டு, அவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வரோம், நான் குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து விஜய் வந்து என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னீங்க, நீங்கள் சொன்னதால தான் கூட்டிகிட்டு வந்தேன், இதில் கூட்டிகிட்டு வர எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டுருக்காரு. உடனே சாரதா வந்து அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு, நீங்களும் வந்திருக்கீங்களாம்மா அப்படின்னோடனே, ஆமாம் வந்து அம்மு தான் கலந்துக்க போகிறா ஃபங்க்ஷன்லன்னு காவேரி தான் சொன்னா, அதனால தான் குழந்தைய பார்க்கலான்னு வந்த மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. உடனே வந்து அப்படியே வந்து மாற்றி தம்பின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து சரி நான் போய் குழந்தைக்கு ட்ரெஸ் மாற்றி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு காவேரி போயிடுறாங்க. என்ன நடக்குது அத்தைங்க, காவேரி எதுக்காக குழந்தைய கூட்டிகிட்டு வர சொன்னா, காவேரி ஏதோ ஒரு முடிவு பண்ணியிருக்கா மாப்பிள்ள, எல்லாம் நல்லது தான் இருக்கும், கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க, ஒவ்வொருத்தர் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து குட்டி காவேரி பேரை சொல்கிறாங்க. அதை பார்த்து விஜய் வந்து அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா வந்து பெரிய காவேரியும் குட்டி காவேரியும் ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது அந்த பர்ஃபார்மன்ஸ், எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அடுத்து வந்து விஜய்கிட்ட வந்து காவேரி எப்படிங்க நல்லா இருந்ததா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் அமைதியாக இருக்காரு. உடனே சாரதா வந்து ரொம்ப நல்லா இருந்ததுடி, குழந்தை எவ்வளோ சந்தோஷப்பட்டா, எனக்கு உண்மையிலே அப்படியே வந்து உங்கள் 2 பேருக்குமே சுற்றி போகணும் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உச்சி முகர்றாங்க. விஜய் பார்த்துட்டு காவேரி யோசிக்கிறாங்க, ஏன் இவர் சந்தோஷப்படல, இவர் பயங்கரமாக சந்தோஷப்படுவார்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லோரும் பண்ணுறதால வந்து சிறப்பு பரிசு எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. குட்டி காவேரிக்கு கொடுக்குறாங்க. இதனால் காவேரி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. சரி ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சுல போகலாம் வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கையை பிடிக்கிறார் விஜய். அதை பார்த்துட்டு வந்து ஏங்க இப்படி அவசரப்படுறீங்க, இருங்க கொஞ்ச நேரம், நாங்களும் வந்துடுறோம், ஒன்றா போகலாம் அப்படின்னோடனே, வேணாங்க மிஸ், நீங்கள் வந்து தனியாக தானே வந்திருப்பீங்க, நீங்கள் தனியாக கிளம்புங்க, நான் காவேரி கூட கிளம்புறேன் அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு காவேரிக்கு ஒன்றுமே புரியல. உடனே வந்து அம்மு கைப்பிடிச்சி, அம்மு நீ காரில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு பார்க்குறாரு. காவேரி செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. நில்லுங்க சார் அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு, என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க, அம்முக்கு நான் நல்ல விஷயம் தானே பண்ணேன், அவளுக்கு அம்மா இல்லாத குறை தெரியக்கூடாதுன்னு இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் கலந்துக்க வச்சேன், இப்போ என்னமோ இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணது நல்லதுன்னு நினச்சிட்டு நீங்களே நினச்சா அது வந்து நல்லது ஆகிட முடியாதுங்க, இப்போ நீங்கள் அம்மா பாசத்தை அவளுக்கு காட்டியிருக்கீங்களே, இந்த அம்மா பாசம் நிரந்தரமாக அவளுக்கு கிடைக்குமா, கிடைக்காதுல்ல, அப்புறமா எதுக்குங்க பொய்யான அம்மா பாசம் அவளுக்கு, அந்த பாசம் அவளுக்கு தேவையே கிடையாது, இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, நாளைக்கு அவளுக்கு எனக்கு அம்மா வேணும்னு கேட்டால் நான் எங்கே போய் அம்மா கூட்டின்னு வர முடியும், அதனால் என் பொண்ணு எப்படி இருந்தாலோ அப்படியே இருக்கிறதா எனக்கும் நல்லது, என் பொண்ணுக்கும் நல்லது, தேவையில்லாமல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி.